ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷ்ஷும் டிஷ்ஷும். கோயில் பிரசாதம்னாலே நம்ம பஞ்சாமிர்தத்துக்கு ஒரு தனி இடம் இருக்குங்க. இதோட ஸ்பெஷலே அந்த சுவையும் மனமும் தான். அதே சுவை மனத்தோட நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு 6 வாழைப்பழம் நல்லா கனிஞ்சதாக எடுத்திருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க, ஆனால் நல்லா பழுத்திருக்கணும். இப்படி வாழைப்பழத்தை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லா வாழைப்பழத்தையும் தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா பழத்தையும் இப்படி கட் பண்ணி போட்டாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் கையில் வேணாலும் நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நீங்கள் மசிச்சு விட்டுக்கும்போது இந்த பஞ்சாமிர்தம் ஒரு 4 நாள் 5 நாள் கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் நான். இப்போ இதில் இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் அதோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் பொடிச்ச வெல்லம், இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ இதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த பழத்தோட நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் கல்கண்டு, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட திராட்சை வத்தல், அப்புறம் நான் கொஞ்சமாக கருப்பு திராட்சை வத்தலும் எடுத்துருக்கேன். இதையும் அதோட சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுத்தமான தேன், கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதெல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏலக்காய், நெய், தேன் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கமகமன்னு நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. எந்த கோயில் பிரசாதம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு தனி மனம் வரும். அதுக்கு காரணம் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் இப்படி பொடி பண்ணாலே நல்லா பொடி பொடி ஆயிரும். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க சுவையான பஞ்சாமிர்தம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்டிகை நாளில் நம்மளே வீட்டில் ஈஸியாக இந்த மாதிரி பஞ்சாமிர்தத்தை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.